ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் ஒரு டிசைனராக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சில சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். அதாவது இந்த ரெண்டு வகையான கலர் வந்து நம்ம என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். சில சப்ஸ்கிரைபர் முன்னாடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் ரெண்டு கலர்ஸை பற்றி. ஆனால் நிறைய இன்னும் பல சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொஸ்டின் வந்து இந்த கலர்ஸை வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறது, எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CMYK அப்படின்னா என்னென்னா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக், இந்த 4 கலர் சேர்ந்தது தான் வந்து இந்த CMYK அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து RGBனா ரெட்டு, க்ரீன், ப்ளூ, இந்த 3 கலரும் சேர்ந்தது தான் வந்து இந்த RGB மோடு. அப்போ இப்போ 2 வகையான மோடு வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அதாவது இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக். இப்போ நம்ம ஒரு ஒர்க்கு டிசைன் பண்ணுறோம். அந்த டிசைன் பண்ணுற கலர்ஸ் வந்து என்னென்னா இந்த 4 கலர்ஸை கம்போஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கில் வந்து கொண்டு வரீங்க அப்படின்னா அதில் வந்து இருக்கக்கூடிய ஃபார்மேட் வந்து நீங்கள் CMYK மோடில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து சியான், மெஜந்தா, எல்லோ, பிளாக், இந்த 4 கலரும் கம்போஸ் ஆகி அது கம்போஸ் ஆகும்போது நமக்கு வந்து பிரிண்ட் அவுட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இதான் வந்து CMYK கலர். அடுத்து வந்து RGB கலர் என்ன அப்படின்னா இதில் அதே மாதிரி தான், சேம் தான். அதாவது இதில் வந்து இதில் 4 கலர்ஸ் இருக்குது, இதில் வந்து 3 கலர் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூ, இந்த 3 கலர் வந்து கம்போஸ் ஆகி தான் நம்மளுக்கு வந்து ஒரு அதோட வியூ வந்து நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 3 கலரும் கம்போஸ் ஆகிருக்க இடத்துல பாருங்கள், இந்த ரெட்டும் ப்ளூ, அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இடையில இந்த சேரும்போது அந்த இடத்துல பாருங்களேன், இது வேறு கலர் வந்திருக்கு. பார்த்தீங்களா, இது மஜந்தா கலருங்க ஆயிருக்கு. இங்கே வந்து எல்லோ கலர் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ. இந்த மாதிரி கலர்ஸ் வந்து கம்போஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அதேமாதிரி தெரியும், ஒவ்வொரு கலர் சேரும்போது என்னென்ன கலர் நமக்கு வந்து கிடைக்கிது அப்படின்றது. இதான் வந்து கலர் ஃபார்மேட்டு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிறகு என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பிரிண்டிங் பர்பஸ்க்காக ஒரு பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அது என்ன சாஃப்ட்வேர் நீங்கள் ஒர்க் பண்ணாலும், கொரல்ட்ரான்னு இல்லை, எந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறனாலும் அது பிரிண்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் எடுக்கும்போது CMYK மாடல் தான் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். ஓகேங்களா? இதுலேயும் நம்ம CMYK மோடை பற்றி நான் முன்னாடி உள்ள கிளாஸ் சொல்லியிருக்கேன். இதில் வந்து கலரில் போய் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வந்து நமக்கு. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பேலட்டில் இருக்க கலர்லாம் வந்து இப்போ CMYK மோடில் தான் நம்ம வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பிரிண்டிங் பர்பஸுக்கு CMYK மோடும், வெப் டிசைன் இல்லைன்னா மொபைல் அக்சஸ் பண்ணுறோம், மொபைலில் பார்க்குறோம், இப்போ ஃபேஸ்புக்கில் போடுறோம், வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம், அந்த மாதிரி உள்ள வெப்பு சம்மந்தப்பட்ட பப்ளிஷ்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்து நீங்கள் RGB மோடை யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து கலரில் உள்ள கலரில் கண்டிப்பாக ஒரு டிசைனராக தெரிஞ்சுக்கிற வேண்டிய சிம்பிளான விஷயம். உங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு டிசைன் பண்ணுறது கண்டிப்பாக இந்த 2 கலரையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சில சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கலர் மோடு வந்து என்ன, எப்படி பண்ணுறது. சிலர்லாம் வந்து RGB மோடில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது பிரிண்ட் வந்து கரெக்டாக கிடைக்காது, கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஒரு சைடு அந்த ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் டல்லாக இருக்கும், பிளாக் வர இடத்துல ஃபெய்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம பிரிண்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர் அப்படின்போது நம்ம வந்து CMYK மோடு தான் வந்து பிரிண்டரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ RGB மோடில் நம்ம ஒர்க் பண்ணி CMYK மோடில் வந்து நம்ம பிரிண்ட் கொடுக்கும்போது அது வந்து கரெக்டாக கம்போஸ் பண்ணி நமக்கு கிடைக்காது. அதனால் வந்து பிரிண்ட் வந்து கரெக்டான கிளாரிட்டி கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் பிரிண்ட் மோடு வந்து எப்போயுமே வந்து CMYK மோடு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வெப்புக்கு அடுத்து வேறு எந்த யூஸாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, எதில் வேணால் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, நெட்டில் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அந்த சூழ்நிலை நீங்கள் வந்து RGB மோடில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ரீப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதோட காரணத்தையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஒரு வீடியோவில்
நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.